ஹாய் ஹலோ வெல்கம் டு மாலிஸ் லைஃப் ஸ்டைல். பொங்கலுக்கான க்ளீனிங் ஒர்க்கெலாம் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற நிறைய க்ளீனிங் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு டைமிங் செட் பண்ணிப்பேன். இன்றைக்கி ஒரு 1.5 hours வந்து டைமிங் செட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த 1.5 மணி நேரம்னா, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிக்கணுன்றக்காக இந்த டைமிங் செட் பண்ணிட்டேன். இந்த டைமுக்குள்ளே நான் வேலையை முடிக்கணுன்றக்காக எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். அதனால் இந்த டைம் செட் பண்ணிக்கிட்டேன். நான் டைம் வந்து 2:48. இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க இந்த திங்ஸ்லாம் எடுத்து நம்ம வேறு இடத்துல வைக்க போகிறோம். அப்போ தான் மேலே அந்த கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இந்த திங்ஸ்லாம் எடுத்து வெளியே கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த திங்ஸுமே இல்லை. கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, இந்த பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் கிச்சனில். இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கவரில் என்ன பண்ணுறோன்னா, எல்லாமே ஒன்றா போடாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் க்ளீன் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு டைம் கிடைக்கும் போது நம்ம
இப்போ கபோர்டில் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டா இந்த மேலே இருக்க கவுண்டர் டாப் வெளில முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதில் இருக்க தூசிலாம் தட்டி வெட் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணி தொடச்சி விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அதில் காலின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தொடச்சி விட்டுட்டு அகைன் அது மேலேயே. இப்படி பண்ணுறதுனால கவுண்டர் டாப் கபோர்ட் பார்க்குறதுக்கும் சரி அதோட கிச்சன் ஃப்ராக்ரன்ஸும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ளே போகவே ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு டைம் செட் பண்ணி இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு செட் பண்ணி பண்ணுறனால தான் ஓரளவுக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு. இல்லைனா இந்த வேலையெல்லாம் என்னால் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக டைம் இப்போ 4:50. 1.5 மணி நேரத்தில் முடிக்க முடியல தான். நான் இடையில வீடியோஸ் எடுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணேன். அது போக பாப்பா தூங்கிட்டு இருந்தவ எந்திரிச்சிட்டு அவளை அகைன் போய் தூங்க வச்சுட்டு திரும்பி நான் வேலை பார்க்குறதுக்கு வந்தனால கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். But we can still have fun for now.